வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். ஸோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட்டு. ஸோ நம்ம திடீர்னு காணாமல் போயிடுறோம், திடீர்னு வந்து வீடியோ போடுறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஒரு நான் லீனியராகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. மேபி ஒரு பெரிய ட்ராவலுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எந்த ஒரு கோலுமே கிடையாது, இதுக்கப்புறம் அவங்க எங்கே ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. இடையில கூட நாம் வந்து ஃபைண்ட் மை ஃபியூச்சர் அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு ஒரு சீரியஸ் போட்டிருந்தோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்த வேகத்துலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், ஏன் வந்து நம்ம பெருசாக வீடியோ போடுறதில்ல, நம்மளோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ நம்மளோட ரைடுக்கு வந்து நிறையா சப்போர்ட் தேவைப்படுறப்போ நீங்கள் வந்து அங்கே இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் நான் கேட்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து பெருசாக வீடியோ எதுவுமே போடலை இல்லைங்களா? ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளோட ஆல் இண்டியா ட்ரிப் முடித்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ண பிளான் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டிவிஎஸ் மோட்டோ ஷோவில் வந்து கோவா போயிருந்திருப்போம். ஸோ அந்த டைமில் டிவிஎஸ்லேருந்து ஒரு புதுசாக ஒரு பைக் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அப்போயே வந்து ஒரு இன்ஜினை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. பட் ஸ்டில் இன்னும் அந்த பைக் வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆகலை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி தான் லான்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த பைக்கோட ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து லீக் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பைக்கை பற்றி எந்த தகவலும் இல்லை. நான் எந்த பைக்கை பற்றி பேசியிருக்கேன்னா, டிவிஎஸ் அப்பாச்சி சீரியஸில் ஆல்ரெடி ஒரு ஸ்போர்ட் எடிஷன் ஒரு பைக் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அப்பாச்சி ஆர்டிஆரில் நேக்கட் பைக் ஒன்று இருக்குது. அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில் டிவிஎஸ் RTX 300 அப்படின்னு சொல்லிட்டு புது இன்ஜினோட ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு பைக் வந்து வரப்போகுது. ஸோ ஆப்வியஸாக நாம் ஆல்ரெடி இந்த டிவிஎஸ் அப்பாச்சி RTR 164V வச்சு ஆல் இண்டியா ஃபுல்லாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போக போகிற பயணங்களில் வந்து இன்னும் ரொம்ப டஃப்பான சில டெரைன்ஸ்லலாம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதே மாதிரி நிறையா வந்து ரைட்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறதுனால எனக்கு பெட்டரான ஒரு பைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் மெயினாக மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பல்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் ஹீரோ சைட்லேருந்து. அதில் வந்து 200, 210 மாடல் வரைக்கும் இப்போ வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுசுக்கியில் வந்து வீஸ்ட்ராம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அது வந்து செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நான் வந்து சுசுக்கி வீஸ்ட்ராம் வந்து கரூரில் இருக்க ஸ்டோரில் போயிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு வரேன். இது மாதிரி வந்து எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணணும், சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பைக் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டிருந்தேன். இல்லை சார், இது மாதிரி பழைய மாடல் தான் இருக்குது, புது வெர்ஷன் வந்தோடனே சொல்கிறோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, புது வெர்ஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் பக்கம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். எப்போனா நம்ம எக்ஸ்பல்ஸ் 200 ரேலி வந்து நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டைமில் ஒரு மாதம் கழித்து நான் போயிட்டு கேட்கும்போது புது வண்டி வந்துருச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி வேணால் நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் தரோம், ஆனால் நீங்கள் வந்து நான் சொல்கிற இடத்துக்குள்ள மட்டும்தான் நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு சும்மா ஷோரூம்லேருந்து ஒரு 100 மீட்டர் போயிட்டு திருப்பி யூட்டர்ன் போட்டு வந்துட்டு பைக் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா வேணுமா வேணாமாங்கிறத அந்த ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து உடன்பாடு இல்லை. நான் வந்து ஓப்பனாக சொல்லியே கேட்டேன், இது மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி இந்தியாலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு பைக் எடுக்க போகிறேன், எனக்கு வந்து சுசுக்கி இன்ஜின் மேலே நிறைய ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, பட் எனக்கு வந்து இந்த செக்மெண்ட் பைக் வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை, அதனால் இந்த பைக்கை நான் ஓட்டி பார்த்தா தான் என்னால் இந்த பைக்கை வந்து வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயத்தில் ஓப்பனாக சொன்னதுக்கப்புறமும் கூட இல்லைங்க, என்னோடய பாலிசி வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் எந்த ஒரு பெரிய பைக்கோட அட்வென்ச்சர் சீரியஸ் பைக்குமே டெஸ்ட் ட்ரைவ் கூட அவைலபிள் இல்லை. ஈவன் ஏன் எக்ஸ்பல்ஸ் 210லாம் இங்கே வந்து சேல்ஸே கிடையாது. ஒன்லி KTMல மட்டும்தான் பைக்ஸ் அவைலபிள் இருக்குது. அவங்களும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக பைக்ஸை வந்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறதில்ல, ஒன்லி சேல்ஸுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா டெஸ்ட் ட்ரைவுக்குன்னு கொடுக்குற பைக் வந்து பெருசாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் விலை போகாது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சேல்ஸே வந்து கம்மி குவான்டிட்டியில் தானே இருக்குது இல்லைங்களா அட்வென்ச்சர் செக்மெண்ட் பைக்லாம். அதனாலே அவங்க மேக்ஸிமம் வந்து இக்னோர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செக்மெண்ட் பைக்கை வந்து ரொம்ப ரேராக தான் சேல் ஆகுது அப்படின்றதுனால. நம்ம ஏரியாவில் சொல்கிறேன், பெரிய சிட்டிஸில் வேணால் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மற்ற பைக்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக ஹிமாலயன் 452 அந்த பைக் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். 452 பொறுத்தளவு எனக்கு வந்து ஒரு பைக்கு அது வந்து ஒரு 300cc இருக்கணும். அதே மாதிரி அந்த பைக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே அந்த பட்ஜெட் இருக்கணும். லேட்டஸ்ட்டு எல்லா ஃபியூச்சர்ஸும் அதில் ஆட் ஆனால் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இந்த 200 சீரியஸ் பைக்கில் வந்து
எக்ஸ்பல்ஸ் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. 300 அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆப்வியஸாக வந்து சுசுக்கியில் ஹோண்டாலெலாம் பைக்ஸ் இருக்குது. பட் எனக்கு என்னமோ அந்த பைக்ஸை வந்து ட்ரைவ் பண்ணாமல் என்னால் அந்த பைக்ஸை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டாவது, அந்த பைக்ஸில் வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரியான ஃபியூச்சர்ஸ் பெருசாக கிடையாது. அது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்காக இருந்தாலும் கூட அதில் நான் எதிர்பார்க்குற மாதிரியான ஃபியூச்சர்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பல க்ரைட்டீரியானால் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிறையா பைக்ஸை வந்து நான் இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தேன். ரெண்டாவது, பட்ஜெட் காரணமாகவும் நிறையா பைக் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டியில் இருந்தேன். என்னோட லிஸ்ட்டில் வந்து 2 பைக் தான் நான் வந்து ஃபைனல் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 பைக்கில் ஒன்று நான் ஆல்ரெடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன். அது வந்து பல்ஸ் 200, 210 மேலே வந்து எனக்கு ஒரு கண் இருக்குது. அந்த பைக்கு நான் இன்னும் ட்ரை பண்ணலை. 210 சீரியஸில் அந்த பைக் வந்து மேபி நமக்கு செட் ஆகலாம். அதே மாதிரி கவாசாக்கிலையும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி 300 செக்மெண்ட்டில் நிறையா பைக்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட பட்ஜெட்டில் இல்லை. அதே மாதிரி சர்வீஸ் கண்டிப்பாக நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாமே அஃபோர்டபுளாகவும் இருக்கணும். அதே மாதிரி பைக்கும் நம்மளோட இந்தியன் ரோட்டில் வந்து பக்காவாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃப்யூச்சரில் நம்ம வந்து வெளியில் அக்ராஸ் கண்ட்ரி நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு சில பைக்ஸ் மேலே மட்டும்தான் ரொம்ப ட்ரஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸோட இந்த ஆர்டிஎக்ஸ் பைக்குக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு பெரிய டிவிஎஸோட ஃபேன். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பைக்குமே டிவிஎஸ் தான். அக்ராஸ் நம்மளோட லைஃப்பில் வந்து டிவிஎஸ் தான் நிறைய இடங்களில் நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் மற்ற பிராண்டு போகிறதுக்கு பதிலாக டிவிஎஸ் அந்த ரூட்லேயே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்குக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் டிவிஎஸ் வந்து BMW கூட டைப்பில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரீவியஸ் ஜெனரேஷனில் வந்த பைக் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு லாங் ட்ரிப் போகிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுக்குறது ஒரு சில பைக்ஸ் மட்டும்தான். இப்போ டிவிஎஸ்ல இந்த ஆப்ஷன் இருக்குது. நான் மெயினாக ஒரு பைக்குக்காக இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அது டிவிஎஸோட RTX 300க்காக மட்டும்தான். ஸோ அந்த பைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம லாங் ட்ரிப் போகும்போதும் சரி, அதே மாதிரி வந்து பெரிய லெவலில் அட்வென்ச்சர் பண்ணும்போதும் சரி, நமக்கு வந்து தேவையான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அந்த பைக்கில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து நம்புகிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த பைக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுங்க. இது எல்லாமே பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா பணம் தேவை இல்லையா? ஸோ அதனால் அதை சம்பாதிக்கிறதுக்கான வழியை நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக நம்மளோட நாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வெற்றி அடைஞ்சு நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போவோம். அதே மாதிரி எனக்கு வந்து ட்ராவல் பண்ணணும்னு நிறைய ஆசைகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து சாத்தியப்படுத்துவேன். அதுக்காக தான் வந்து நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு யூடியூப்லேருந்து பெருசாக இதுவரையும் ₹1 கூட வருமானம் வந்தது கிடையாது. பட் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நிறையா பணம் செலவாகும். ஸோ நம்ம வேலை பார்த்தாலுமே கூட அந்த பணம் வந்து நமக்கு பத்தாது. ஸோ ஒரு ஜீரோ பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம மேலே வரணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி மேனாக, அதே மாதிரி வந்து ஒரு பீயிங் ஒரு ஃபாதராகவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து என்னோடய ட்ராக்கில் வந்து நான் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால வந்து மொத்தமாக காணா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம். சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டோட நான் வரேன். நிறையா கியர்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஏகப்பட்ட கியர்ஸ் இருக்குது. ஒரு சில இதெல்லாத்தையும் வந்து நான் கிவ் அவே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணிவிட்டு சீக்கிரமே நான் வந்து ஒரு கிவ் அவே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அது வரையும் ஸ்டே டியூன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசைகள் இருக்குது. கூடிய சீக்கிரமே அந்த நிறைய ஆசைகளை வந்து ஒன்றொன்னா வந்து நம்ம தீர்க்க பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். ஒரு இலக்கை வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இலக்கை அடையிற வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக சும்மாவே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளால் வந்து அந்த இலக்கையை வந்து சீக்கிரமே அடைய முடியும். இதுதான் வந்து நான் வந்து மனசில் வச்சிருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சிட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து விடவே மாட்டேன். நீங்களும் அதே மாதிரி தான். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம எந்த இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கோமோ அதுக்காக எவ்வளோ வேணால் கஷ்டப்படலாம். அதை அடையிற வரையும் தொடர்ந்து வந்து நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து காணா போகலை. இது நம்ம கடைசி வீடியோவும் கிடையாது. கண்டிப்பாக நம்மளோட பேஷனை நோக்கி போயிட்டே இருப்போம். நம்ம வந்து என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக சாதிப்போம். ஸோ மனசை வந்து தளர விடாதீங்க. எனக்கு இதுவரையும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையும் டாட்டா, பை பாய்.